ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் ரூம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் டூல்ஸ். ஃபோட்டோஷாப்ல ஷேப் டூல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஷேப், ஒரு போஸ்டர் டிசைன் பண்றீங்க, இல்லை விசிட்டிங் கார்டு ஏதாவது ரெடி பண்றீங்க, ஸ்டாம்ப்காக ஏதாவது ஒன்று டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. அப்போ ஷேப் பர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்லயே பர்ஃபெக்டான ஷேப்ஸ் நம்மளுக்கு எங்க டூல் பார்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, ஒரு ஆறு டூல்ஸ் இருக்கு. ரெக்டாங்குலர் டூல், எலிப்ஸ் டூல், ட்ரையாங்கிள் டூல், பாலிகன் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் யூ. ஓகேங்களா? இப்போ எல்லா டூலுமே யூ இருக்கும்போது, இப்போ நான் எலிப்ஸ் டூல் வரையணும் அப்படின்னா யூ பிளஸ் பண்ணா எப்படி எலிப்ஸ் டூல் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிஃப்ட் பிளஸ் யூ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, ரெக்டாங்குலர் டூல் இருக்கு, எனக்கு இப்போ எலிப்ஸ் டூல் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் யூ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க எலிப்ஸ் டூல் சேஞ்ச் ஆயிருக்கு. அகைன் நான் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு யூ பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரையாங்கிள் டூல், பாலிகன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு டூல்ல இருந்து ஒரு டூலுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் யூ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஷேப்ஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிரா பண்ணிக்கலாம். வாங்க ஒவ்வொரு டூல்ஸ் பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணிட்டு மேல இங்க ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா, ஷேப் இருக்கட்டும். நான் பார்த்து பிக்சல்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஷேப் இதோட ஃபில் பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ரேண்டமா டிரா பண்ண போறேன். நீங்க பாருங்க, ரெக்டாங்குலர் ஷேப் வித் ஹைட் எதுவுமே எனக்கு தெரியாது. நானா ஒரு ரேண்டமா கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷேப் டிரா பண்றேன். ரெக்டாங்குலர் ஷேப் டிரா பண்றேன். ஃபில் ப்ளூ இருக்கு, ஸ்ட்ரோக் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்ப ஒரு புது லேயரா அப்படின்னா அது கிரியேட் ஆயிடும். பாருங்க, பேக்ரவுண்ட் லேயர் ஒயிட் பேக்ரவுண்ட் லேயர், புது லேயர் ரெக்டாங்குலர் லேயர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க ஹேங்கர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேங்கர் பாயிண்ட் போயிட்டு நீங்க ஜஸ்ட் டிராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் மாறும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையானது போல நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுவே எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு அந்த ஆர்க் ரேடியஸ் வரணும் அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஹைலைட் ஆன மாதிரி தெரியுது. இப்ப ஜஸ்ட் டிராக் பண்ணுங்க. ஒரு சைடு மட்டும் என்ன அப்படின்னா ரேடியஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நானா ரெக்டாங்குலர் ஷேப் ரேண்டமா ஹைட் ரேண்டமா நானா டிரா பண்ணுது. இப்போ அதே ரெக்டாங்குலர் டூல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்து நான் டிரா பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்க நம்மளுக்கு கேக்குது பாருங்க, வித் அண்ட் ஹைட் கேக்குது. நான் ஒரு 150 கொடுக்குறேன். வித் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 100 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரேடியஸ் கேக்குது. ஒரு சைடு ரேடியஸ் நான் 40 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இப்போ நான் 4மே 0 0 கொடுக்கும்போது எனக்கு கரெக்டான ஷேப்ல வரும். இப்போ ரேடியஸ் எனக்கு வளைஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் 40 40 கொடுக்கலாம். அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க. லிங்க் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணா எல்லா இடத்துலயுமே வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். நான் 45 கொடுக்கும்போது எல்லா இடத்துலயுமே 45 சேஞ்ச் ஆகுது. இதுனா லிங்க் மூலமா. இந்த லிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க தனித்தனியா ரேடியஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே எனக்கு பாருங்க ஒரு ரெக்டாங்குலர் கிரியேட் ஆயிருக்கு. அது ரேடியஸ் 45 டிகிரி ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க வேல்யூ கொடுத்து ஒரு ரெக்டாங்குலரை டிரா பண்ணிக்கலாம். இல்ல என்ன பண்ணீங்கன்னா ரேண்டமா நீங்களா போயிட்டு கேன்வாஸ்ல டிரா பண்ணீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் கிரியேட் ஆகும். இது ரெக்டாங்குலர் ஷேப். எலிப்ஸ் ஷேப் நானா எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் டிராக் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? எனக்கு கரெக்டான ஷேப் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான சர்க்கிள் ஷேப் வரும். இதுக்கும் ஃபில் நான் ப்ளூ கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஃபில் வந்திருக்கு. இது நான் ரேண்டமா டிரா பண்ணேன். இதுவே நான் வேல்யூவோட டிரா பண்ணணும் அப்படின்னா கேன்வாஸ்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வித் ஹைட் கேக்குது,
நான் வந்து ஒரு 200 ஹைட்டும் 200 கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு சர்க்கிளா கிடைக்கும். இது வந்து நான் ரேண்டமா டிரா பண்ணது. இது நான் வந்து 200 பிக்சல் கொடுத்துட்டு டிரா பண்ண ஒரு எலிப்ஸ். ஓகேங்களா? தென் ட்ரையாங்கிள் அதே போலதான். ஜஸ்ட் நீங்களா என்ன பண்ணிக்கலாம்னா டிரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிட்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணுங்க. வித் ஹைட் எவ்வளவு? நான் 200 ஹைட் 150 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் கொடுத்தா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஓகேங்களா? ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் கொடுத்த வேல்யூக்கு ட்ரையாங்கிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் வந்து பாலிகன். பாலிகன்ன்றது வந்து நீங்க எத்தனை சைஸ் கொடுக்குறீங்களோ, இங்க பாருங்க இது வந்து 5 சைடு இருக்கு. ஓகேங்களா? இது பாருங்க, நான் பாலிகனை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேக்குது. நான் வந்து 6 சைட் கொடுக்குறேன். ஓகேங்களா? வித் ஹைட் வந்து நான் வந்து சும்மா ஒரு 150 கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ஹைட் வித் வந்து நீங்க கொடுத்துருங்க. கார்னர் ரேடியஸ் நீங்க ரேடியஸ் கட் பண்ற மாதிரி ஒரு ஷேப் வர மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து 6 சைட்ல வந்து ரேடியஸ் கட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஹெக்ஸகனல், அதாவது இது வந்து பென்டகனல், இது வந்து ஹெக்ஸகனல் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அதே பாலிகனல் டூலை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணுங்க. எனக்கு 5 சைஸ் வேணும் அப்படின்னா கூட 8 சைஸ் வேணும் அப்படின்னா கூட 8 கொடுத்துட்டு அதுல நீங்க 0 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 8 சைடு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாலிகனல் ஷேப் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க எத்தனை சைடு வேணுமோ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணிட்டு சைடு வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லைன் டூல். நீங்க லைன் டூல் டிரா பண்றதுக்கு முன்னாடி ஒரு புது லேயரை கிரியேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க லேயர் பண்ணுங்க, கிரியேட் நியூ லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு புது லேயர் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். தென் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லைன் டூலை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டிராக் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகேங்களா? தென் கஸ்டம் ஷேப் டூல் வந்து ஏதாவது ஒரு லோகோ, அனிமலோட லோகோ ஏதாவது டிரா பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கஸ்டம் ஷேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு அனிமலோட ஷேப். ஓகேங்களா? இல்ல நீங்க வேற ஏதாவது ஷேப் வந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மேல பாருங்க ஷேப்ஸ் இருக்கா, இந்த ஷேப்ஸ்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வேணும் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க டிரா பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஷேப் டூல்ஸ். இந்த ஷேப் டூல்ஸ்ல மொத்தம் 6 டூல் இருக்கு. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் யூ. நீங்க ரெக்டாங்குலர் டூல் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா ரேண்டமாவும் டிரா பண்ணலாம். நீங்க கேன்வாஸ்ல கிளிக் பண்ணி ஹைட்டு வித்து கொடுத்தும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் டூல், ட்ரையாங்கிள் டூல், பாலிகன் டூல்ன்றது என்னன்னா நீங்க எத்தனை சைட் கொடுக்குறீங்களோ அத்தனை சைடு வந்து அது கிரியேட் ஆகும். லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல்ன்றது வந்து ஆல்ரெடி போட்டோஷாப்லயே அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். அந்த ஷேப்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிரா பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இது இது எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த ஷேப் டூல்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது விசிட்டிங் கார்டு ரெடி பண்றீங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஒண்ணு வரையணும். இல்ல ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரையணும். இந்த சர்க்கிள்குள்ளார உங்க ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போறீங்க. இந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷேப் டூல். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்குள்ளார உங்க ஃபோட்டோ வைக்கணும். அப்படின்னும் போது கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். இந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. தென் வந்து இந்த ஷேப் வந்து நீங்க எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். இங்க பாருங்க இந்த ஷேப் நான் ரெக்டாங்குலர் ஷேப் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டிராப் ஷேடோ கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் இந்த டிராப் ஷேடோ. நீங்க இதுக்கு டிராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இல்ல இந்த இதுல ஒரு இமேஜ் வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி என் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு இமேஜ் வந்து நான் இதை கிளிப்பிங் மாஸ்க் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா இமேஜ் இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இது ஒரு சர்க்கிள் இமேஜ் இருக்கு. இந்த சர்க்கிள் இமேஜ்ல இந்த இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு. சாரி, இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு. இந்த சர்க்கிள் ஷேப்ல இந்த இமேஜை நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சர்க்கிளுக்குள்ளார இந்த இமேஜை நான் கொண்டு வரணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு மேல இந்த இமேஜ் கொண்டு வாங்க. இப்போ கீழே சர்க்கிள் இமேஜ் இருக்கும், எலிப்ஸோட ஷேப் இருக்கும், மேலே இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ளார அந்த இமேஜ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆயிடும். அதாவது ஒரு ஃப்ரேம்ல ஒரு இமேஜ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல என்ன ஆயிடும் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆயிடும். இந்த ஷேப்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பாருங்க. கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க போஸ்டர் டிசைன், ஃப்ளையர் டிசைனுக்கு வேண்டிய இடத்துல நீங்க பாக்ஸு, சர்க்கிள், இல்லை பாலிகன்ஸ் டூல்ஸு இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் அந்த டூல் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ளையர் டிசைனுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து லைன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.